வெல்கம் டு ஜெய்ஃபைட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மோகன் யாதவ். மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக மோகன் யாதவ் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. இவர் இதற்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் மற்றும் உஜ்ஜைன் தொகுதியில் 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 2013, 2018 மற்றும் 2023 ஆகிய 3 ஆண்டுகளில் இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இதற்கு முன்பு மத்திய பிரதேசத்தின் முதல்வராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜஸ்தான் மாநில புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பஜன்லால் சர்மா. ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதல்வராக பஜன்லால் சர்மா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. துணை முதல்வர்களாக தியா குமாரி, பிரேம்சந்த் பைரவா ஆகியோர் தேர்வாகியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு இந்தியாவில் இருந்து முதல் முறையாக விண்வெளி வீரர்களை அனுப்ப உள்ளதாக இஸ்ரோவின் தலைவரான சோம்நாத் அறிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2040. சந்திராயன் 3 வெற்றியை தொடர்ந்து 2040ஆம் ஆண்டுக்குள் நிலவுக்கு இந்தியாவில் இருந்து முதல் முறையாக விண்வெளி வீரர்களை அனுப்ப உள்ளதாக இஸ்ரோவின் தலைவரான சோம்நாத் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த சோதனைக்காக பார்த்தீங்கன்னா விமானப்படையைச் சேர்ந்த 4 விமானிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 13வது ஜூனியர் மகளிர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் 5வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நெதர்லாந்து. 13வது ஜூனியர் மகளிர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியானது சிலி நாட்டில் நடைபெற்றது. இந்த போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி நெதர்லாந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கு. இந்த நெதர்லாந்து அணியானது 5வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கு. ஏற்கனவே 1997, 2009, 2013, 2022 ஆகிய ஆண்டுகளில் நெதர்லாந்து அணி சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கு. தற்போது 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இதில் அர்ஜென்டினா 2வது இடமும் பெல்ஜியம் 3வது இடமும் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாவது கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டியில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கே ராஜேஷ். முதலாவது கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகளானது டெல்லியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த கே ராஜேஷ் இவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவிருக்கும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதய் சஹாரன். தென்னாப்பிரிக்காவில் 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணியின் கேப்டனாக உதய் சஹாரன் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. துணை கேப்டனாக சௌமி குமார் பாண்டே அறிவிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச சுகாதார பாதுகாப்பு நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 12. டிசம்பர் 12 சர்வதேச சுகாதார பாதுகாப்பு நாளானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த தினத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல், டைம் ஃபார் ஆக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச நடுநிலை நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 12. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.